கரூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் கரூர் சேலம் சாலையில் அமைந்துள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இளைஞர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள சின்னவீரன்பட்டியில் அமைந்துள்ள கொங்கு திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்க மாநில தலைவர் ச. பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்ட முடிவுக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில பொதுச் செயலாளர் இரா நவநீத கிருஷ்ணன், முதல்வர் மருந்தகங்களில் போதுமான அளவு மருந்துகள் இருப்பு இல்லாத நிலையில் துறை அலுவலர்களுக்கு விற்பனையை அதிகரிக்க அழுத்தம் கொடுப்பதை தடுக்க வேண்டும் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். முக்கியமான தீர்மானங்கள் வடித்தெடுக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்மானம் என்னன்னா, முதல்வரின் கனவு திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகளை விநியோகிக்கணும், எல்லாரும் பலன் பெறணும்னு அறிவிச்ச அந்த திட்டத்தில் பல குறைபாடுகள் இருக்கு. முதல்வர் மருந்தகத்துக்கு மருந்துகள் அனைத்து மருந்து கடைகளுக்கும் முழுமையாக அந்தந்த வட்டார பகுதியில் தேவைப்படும் மருந்துகள் சப்ளை செய்யாம இருப்பு இல்லாம அந்த விற்பனையை அதிகரிக்கணும், முதல்வர் மருந்தகத்தில் சேல்ஸை கூட்டணும்னு சொல்லி கள அலுவலர்கள் கடுமையான அழுத்தம் கொடுத்துருக்காங்க. மருந்தே இல்லாமல் எப்படி விற்கிறது அப்படின்ற நிலைமையில கள அலுவலர்கள் மிகுந்த மன உளைச்சலை வேலை பார்த்துருக்காங்க. மருந்துகளை முழுமையாக இருப்பு வைத்து விட்டு விற்பனையை அதிகரிக்க கூற வேண்டும் அப்படின்ற கோரிக்கை எங்க தீர்மானத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு இந்த செயற்குழு வலியுறுத்துகிறது. கோவை மாவட்டம் எஸ். குளம் ஒன்றியம் கொண்டையப்பாளையம் ஊராட்சியில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பாஜக முன்னில ஒன்றிய தலைவர் ஜானகிராமன், சர்க்கார் சாமக்குளம் ஒன்றியத்தில் உள்ள ஊராட்சிகளில் வளர்ச்சி பணிகளுக்கு ஆளுங்கட்சியினர் 40% கமிஷன் கேட்பதாக கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள நீர்மோர் பந்தலை மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி, இளநீர், வெள்ளரி பிஞ்சு மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட மாநகர கழக நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், வட்ட கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள நாயக்கனூர் ஊராட்சியில் சிப்காட் சிறு தொழில் வளர்ச்சி கழகம் சார்பில் தொழில்பேட்டை அமைக்கப்படும் என சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதனையடுத்து திருக்கோவிலூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் வனத்துறை அமைச்சருமான பொன்முடி நாயனூர் ஊராட்சியில் சிப்காட் அமையும் இடத்தினை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அப்துல் ரகுமானுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருணாபுரம் ஊராட்சியில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அப்துல் ரஹ்மான், வனத்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே ஈச்சங்குடி கிராமத்தில் ஆபத்தான முறையில் வீட்டின் மீது தொங்கிய நிலையில் உள்ள மின்சார கம்பிகளால் அப்பகுதி மக்கள் பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து மின்வாரியத்திடம் கோரிக்கை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் இதுகுறித்து தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மேலும் தமிழக அரசு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 141 கிராமம் இங்கே அம்பேத்கர் காலனியில் வசிச்சுட்டு இருக்கோம். ஒரு 3-4 வீடுங்க ஐயா. பார்த்தீங்கன்னா மேலே தந்தி மரம் வந்து சாஞ்சி 2 திருப்பு ஒயர்லாம் இருந்து தீ பொறிஞ்சு கீழே விழுந்துருங்கய்யா. புள்ள குட்டியெல்லாம் நல்லது ஓடி அதே அழுதுகிட்டு இருந்ததுங்கய்யா. மழையும் தண்ணியுமா வச்சுக்கிட்டு எங்களால் செவுத்துல கையை வச்சோட கரண்ட்டு பரட்டு இழுக்குதுங்கய்யா. எங்களால் ஒன்றுமே செய்ய முடியலையா. புள்ள குட்டிகளை வச்சு நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம். எத்தனோ முறை அரசாங்கத்தில் மனு கொடுத்துட்டோம். இங்கேயும் வந்தாங்க, லைப்ரரிலையும் ஒரு கூட்டம் போட்டாங்க, அதுக்கும் கூட கொடுத்தோம். எத்தனோ மனு கொடுத்தோம், எங்களை வந்து காப்பாற்ற முடியல. நாங்கள் வந்து புள்ள குட்டியெல்லாம் அழுகுதுங்கய்யா. மழை தண்ணியில் நிற்க முடியல. மேலே லைன் அறுந்து தீ வந்து இப்போ பறந்து விழுதுங்கய்யா. தயவுசெய்து இதை வந்து அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யுமாறு உங்களை கிராம சார்பாகவும் எங்கள் மகளிர் சார்பாகவும் உங்கள் கையெடுத்து கும்பிட்டு இருகரம் குப்பி உங்களுக்கு கேட்டுக்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் மாவட்ட முன்சிப் மற்றும் உரிமையல் நீதிமன்ற புதிய கட்டிடம் மற்றும் நீதிபதிகள் குடியிருப்புக்கான அடிக்கல் நாட்டு விழா உத்தரமேரூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி முரளி சங்கர் 5 முதல் 10 வருடங்களுக்கு மேலாக உள்ள வழக்குகளை விரைவாக நீதிபதிகள் கையாள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிவில் வழக்குகள் 14,054 வழக்குகளும், குற்றவியல் வழக்குகள் 7,725, ஆக மொத்தம் 21,779 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது.
அதில் 5 வருடங்களுக்கு மேலான 10 வருடங்களுக்கு உள்ளான வழக்குகள் மட்டும் 6231 வழக்குகள், 10 வருடங்களுக்கு அதிகமான வழக்குகள் 1961. எனவே அனைத்து தரப்புமே இந்த பழைய வழக்குகளை தீர்வு காண்பதற்காக பெரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பொதுமக்கள் நீதிமன்றத்திற்கு வருவதே நீதி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில்தான். அந்த நம்பிக்கை காப்பாற்றுவது நம்முடைய அனைவரின் கடமை. எனவே நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள், பொதுமக்கள் விரைவான, முழுமையான மற்றும் செம்மையான நீதி கிடைத்திட ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் அலுவலகம் அருகே அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் குப்பை தொட்டிகள் இல்லாமல் வீடுகளில் கெட்டுப்போன உணவுப் பொருட்கள், காய்கறி கழிவுகள், பிளாஸ்டிக் குப்பைகள் உள்ளிட்ட கழிவுகளை கொட்டி வருகின்றனர். இந்த கழிவுகளை சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகள் மேய்ந்து வருவதால் அவைகளுக்கும் நோய் தொற்று பாதிப்பு ஏற்பட்டு மரணம் அடையும் சூழ்நிலையில் உள்ளதால் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்கள் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திருக்கோவிலூர் பகுதிக்கு வந்த அமைச்சர் பொன்முடி பேருந்து நிலையம் புதிதாக அமையவுள்ள இடத்தை பார்வையிட்டார். அப்போது அங்கு வந்த சமூக ஆர்வலர் கணேஷ், பேருந்து நிலையம் அமைக்க உள்ளதாக தேர்வு செய்யப்பட்ட இடம் தனிநபருக்கு சொந்தமானது என அமைச்சரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.